கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக என் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க காரணமாக இருந்த பாப்பரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள இந்த கருணை ஜெப வீட்டின் போதகராகிய சகோதரன் தங்கராஜ் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்த கொஞ்ச நேரத்திலே இந்த கிராமத்தில் உள்ள அருமையான விசுவாசிகள், எனக்கு முன்பாகவே நான் தெரிந்திருந்த நண்பர்கள் யாவரும் என் மீதும் என் மகன் மீதும் பாராட்டின அன்புக்காகவும் உபசரிப்புக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத நாமத்தினாலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1969 வருஷம் ஆண்டவர் என்னை அழைத்தபடியினாலே சென்னையிலே உள்ள பேங்க்ல, ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்த நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு திருக்கழுக்குன்றம் என்று சொல்லப்படுகிற எனக்கு முன் பின் தெரியாத ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றேன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்று இந்த ஊழியத்தில் நடந்த சம்பவம் அன்று என்னுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினது. இந்த முதல் கூட்டத்தை சகோதரன் எவ்வளவோ உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜபத்தோடும் கூட ஆயத்தப்படுத்தினார். மழை வந்து இதை கெடுத்து விடுமோ என்று திகைத்துக் கொண்டெல்லாம் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வந்ததை இந்த நேரத்தில் உங்களோடு சில நிமிஷங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நவம்பர் மாதம் 69 வருஷம் எனக்கு முன்பின் தெரியாத திருக்கழுக்குன்றத்தில் சென்று நான் ஊழியத்திற்காக உபவாசித்து ஜபித்து காத்து கொண்டிருக்கையிலே ஒரு மாதத்திற்குள்ளாய் குழிப்பாந்தண்டலம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு 3 நாள் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை காலை அங்கே போவதற்கு உரிய பொருட்களை அனுப்ப வேண்டும் என்று நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த கிராமத்திலே எந்த வீட்டுக்கு முன்னாலே நின்று பிரசங்கம் பண்ண வேண்டும், சுவிசேஷ கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருந்தோமோ அந்த வீட்டில இருந்த ஒரு வயசான அம்மா செத்து போச்சு. பேரன் வந்து சொல்றான், எங்க ஆயா செத்து போச்சு, கூட்டம் நடத்த முடியாது. எனக்கா முதல்ல பேங்க் வேலையை விட்டுட்டு சுயாதீனமா ஊழியத்துக்கு போயிட்டு முதல் கூட்டம் கிளவி செத்ததுனால நின்று போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. ஆண்டவரே உண்மையாதான் என்ன அழைத்தீரா? ஊழியத்துக்கு நான் வந்தது உம்முடைய சித்தம் தானா என்று நினைக்கும் அளவுக்கு என்னுடைய மனம் அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே நான் பலட்சயப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி திகைத்த வேலை அதை போல வேற எந்த வேலையும் இல்லை. சரி, எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது முடிச்சுட்டு அந்த வீட்டார் எனக்கு அந்த இடம் கொடுத்ததுனாலே சரி அந்த சாவுக்கு போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோம் என்று சொல்லி அந்த வெள்ளிக்கிழமை அந்த சாவுக்கு போனேன். போனால் பல கிராமங்களிலே இருந்து அது இறந்து போன அந்த வயதான தாயார் ஒரு பெரிய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆள். எனவே அந்த குடும்பத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தூர இடங்களில் இருந்து சமீப இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள். எனவே அந்த அடக்க ஆராதனையிலே கல்லறை தோட்டத்திற்கு போய் நான் அவர்களோடு இருந்து ஜெபித்த உடனே அந்த இறந்து போன அந்த வயதான தாயாருடைய மகன் வந்து என் கையை பிடித்துக் கொண்டு, ஐயா, நாங்கள் எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறோம், நீங்க தயவு செய்து கூட்டத்தை நிறுத்தாமல் அதை நடத்த வேண்டும் என்று சொன்னார். எனக்கு இருந்த சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம். சரி என்று சொல்லி கூட்டத்தை ஆரம்பித்தோம். என்ன விஷயம் தெரியுங்களா? அந்த கிழவி சாகாம இருந்திருந்தா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அது செத்ததுனால பல கிராமத்திலிருந்து வந்தான். ஏன்னா அவன் 3 நாள் அங்க தங்கியிருந்தான். அதனால 50 பேர் கூட வேண்டிய கூட்டத்தில் 200 பேர் கூடினான்.
அந்த 3 நாள் கூட்டம் மிகவும் வல்லமையாக இருந்தது. அதில்தான் என்னுடைய ஊழியத்தின் முதல் கனிகள் ரட்சிக்கப்பட்டது. எத்தனை பேர் தெரியுங்களா? 11 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த 11 வாலிபர்களை அடிப்படையாக வைத்துதான் 69ஆம் வருஷம் திருக்கழுக்குன்றத்திலே நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதே விதமாக அருமை தம்பி தங்கராஜனுடைய ஊழியத்தில் இந்த முதல் கூட்டத்தில் எத்தனையோ இடையூறுகள் வந்த பொழுதிலும் கர்த்தர் வெற்றிகரமாக ஆசீர்வதித்து கொடுத்து இந்த கூட்டத்தின் முதல் ஞானஸ்நான ஆராதனையிலே 11 கனிகளை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வம் ஒருபோதும் தப்பு செய்கிறவர் அல்ல. தப்பு செய்கிறது நம்ம தான். அவர் ஒருவனை அழைத்தால், ஒருவனை அனுப்பினால் அவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக, செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய காரியங்கள் எத்தனை தாறுமாறாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கோணலாக இருக்கிற அத்தனையும் நேர்மையாக்குகிற ஒரு தேவன் நமக்கு முன்னாலே செல்லுகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லுவோம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி பவுலுக்கு முன்பாக நடுநடுங்கி அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பலஸ்தீனா தேசத்திலே பிலிப்பி என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. இந்த பட்டணத்திற்கு வெளியே ஒரு சிறைச்சாலை இருந்தது. இந்த சிறைச்சாலையிலே நடு ராத்திரியிலே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த பிலிப்பி பட்டணத்திலே அந்த பகல் முழுவதும் பவுல், சீலா என்று சொல்லுகிற 2 தேவனுடைய மனுஷர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இந்த கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் எதிர்க்கிற யூதர்களும் அவர்களோடு சேர்ந்த அதிகாரிகளும் இந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து அநேக அடிகள் அடித்து பட்டணத்திற்கு வெளியே இருக்கிற சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். அந்த சிறைச்சாலையிலே உட்காவலறையிலே அவர்களை வைத்தார்கள். தொழுமரத்திலே அவருடைய கால்களை மாட்டினார்கள். கதவுகளை அடைத்தார்கள். இரவு அதிக நேரம் ஆகிவிட்டபடினாலே விளக்குகளை அணைத்தார். சிறைச்சாலைக்காரன், ஜெயிலர், தி ஆபீசர் இன் தி ஜெயில், அவன் நித்திரைக்கு போனார். ஆனால் பவுலும் சீலாவும் சரீரத்திலே அடிபட்ட வேதனையோடு கால்கள் தொழுமரத்தில் மாட்டியிருக்க இருண்ட சிறைச்சாலையின் உட்காவலரிலே இருந்து கொண்டிருந்த பொழுது நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாட்டை பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். எங்கே? கட்டுகளின் நடுவிலே, இருட்டின் நடுவிலே, சிறைச்சாலையின் உட்காவலறையிலே, கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே, சரீரத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். சபையில பாட்டு பாடுறது இன்னைக்கு அநேகருக்கு ரொம்ப கஷ்டம். கை தட்டி பாடுறான்னா அவன் கை கட்டி பாடுறான், வாயை திறந்து பாடுறான்னா பல்ல கடிச்சுக்கிட்டு பாடுறான். நல்லா இருக்கும் போதே பாட அநேகருக்கு கஷ்டம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உபத்திரவத்தின் நடுவிலே சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பத்தை அனுபவித்த அந்த ராத்திரியிலே தெய்வத்தை துதித்து பாடினார்கள். அவர்கள் தெய்வத்தை துதித்து பாடின பொழுது ஒரு அற்புதம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிறது. என்ன அற்புதம்? சடுதியிலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது.
இந்த பூமி அதிர்ச்சி உண்டான உடனே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திற உண்டது. கதவுகள் எல்லாம் திற உண்டது மாத்திரமல்ல, கைதிகள் இடத்துல இருந்த விலங்குகள் எல்லாம் கழந்தது. இந்த அற்புதமான சம்பவம் நடந்த பொழுது திடீரென்று சிறைச்சாலைக்காரன் விழித்து பார்க்கிறான். ஐயோ, கதவு திறந்திருக்கிறதே. ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதி கதவு திறந்தா என்ன செய்வான் நினைக்கிறீங்க? என்னங்க செய்வான்? ஒரே ஓட்டம் ஓடுவான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு, திருவள்ளூர் கோர்ட்டுக்கு கைதி அழைச்சிட்டு போகும்போது விலங்க போட்டு கூட்டிக்கிட்டு போறான். போலீஸ்காரன் ஏமாந்தா அவன் இறங்கி ஓடியே போயிடுறான். ஆனால் அந்த சிறைச்சாலைக்காரன் கதவுகள் திறந்தவுடனே ஐயோ, கைதிகள் எல்லாம் போய்விட்டார்களே, விசேஷமாய் பவுலும் சீலாவும் போய்விட்டார்கள் என்று சொல்லி இனி காலையில் அரசாங்க அதிகாரிகள் வந்தால் என்னை தூக்கு மேடைக்கு கொண்டு போவார்கள், இது எனக்கு அவமானம் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே பட்டயத்தினாலே குத்திக்கொள்ள அவன் முற்பட்டதை உட்காவலரில் இருந்து பவுல் பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்லுகிறான், சிறைச்சாலைக்காரனே, உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். அங்கே நடந்த அற்புதம் என்னவென்றால், கதவுகள் திறந்த பொழுதிலும் விலங்குகள் கழந்த பொழுதிலும் ஒரு கைதியும் ஓடவில்லை. எல்லாரும் அங்கேயே இருந்து பவுலும் சீலாவும் பாடின இரட்சண்ய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடனே சிறைச்சாலைக்காரன் உட்காவலறையில வந்து பவுலையும் சீலாவையும் வெளியே அழைத்து வந்து தீபங்களை கொண்டு வந்து அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து சிறைச்சாலைக்காரன் கைதியை பார்த்து கேட்கிறான், ஆண்டவமாரே. யார் யாரை பார்த்து கேட்கிறது? யார் யாரை பார்த்து கேட்கிறது? சிறைச்சாலைக்காரன் கைதிகளை பார்த்து கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கைதி சிறைச்சாலைக்காரனை பார்த்து நான் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே போவதற்கு, சீக்கிரமாய் வெளியேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக சிறைச்சாலையின் அதிகாரி சிறைச்சாலைக்குள்ளே கைதியாக சேர்க்கப்பட்ட அந்த பவுலையும் சீலாவையும் பார்த்து அவருடைய பாதங்களிலே விழுந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த அருமையான கேள்வியை தான் இந்த ராத்திரி வேளையிலே இந்த பாப்பரம்பாக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அருமையான நண்பர்களுக்கு முன்பாக, இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு முன்பாக இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் வைக்கும்படி எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். ஐயா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நேற்று ராத்திரி ஒரு வசனம் பார்த்தோம். ஞாபகமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வசனம் பார்த்தோம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரட்சிப்பிற்காக இயேசு வந்தார். பரலோகத்தில் இருந்து வந்தார், பூலோகத்திற்கு வந்தார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார், இயேசு என்கிற நாமத்தோடு வந்தார். பாவிகளை சிட்சிக்க அல்ல, ரட்சிப்பதற்காக வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக தெய்வம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் அவர் செய்து நிறைவேற்றி முடித்தார். இப்பொழுது பாவிகள் என்கிற நிலையில் இருக்கிற நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ கேள்விகளை இன்றைக்கு நாம் உலகத்தில் கேட்கிறோம். ஐயா, வேலை கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? பணம் கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? வீடு கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? லாட்டரியில எனக்கு லட்சம் விலை நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனுஷன் என்னென்ன கேள்வி கேட்கிறான். ஆனால் ஒரு சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் பார்த்து கேட்டான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னையா செய்ய வேண்டும்? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் இந்த கேள்வியை கேட்க வேண்டுமானால் அதற்கு முன்னாலே ரட்சிப்பின் அவசியத்தை அவன் உணர்ந்திருக்க வேண்டும்.
ரட்சிப்பின் அவசியத்தை உணர்ந்தவன் தான் ஐயா நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். அந்த ரட்சிப்பின் அவசியத்தை உணராதவன் அதை கேட்கிறதில்லை. பாருங்க, ஒரு வியாதியாய் இருக்கிறவன் வைத்தியரிடத்தில் போகிறான். ஐயா எனக்கு இங்கே வலிக்கிறது, இங்கே வியாதியாய் இருக்கிறது, என்னை குணமாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பசியாயிருக்கிற ஒருவன் தான் ஐயா எனக்கு புசிக்க ஆகாரம் வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். அப்ப தன்னுடைய தேவை இன்னதென்பதை உணர்ந்த நிலையில் தான் ஒருவன் இந்த கேள்வியை கேட்க முடியும். அப்படியானால் நமக்கு பாவம் இல்லை, நமக்கு ரட்சிப்பு அவசியம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒருவனும் இந்த கேள்வியை கேட்க வருகிறது இல்லை. நான் ஒரு பாவி, என் பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்தவன் தான் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். ஒருவரை ஒருவர் காலையில் நம்ம பார்க்கிறோம், முதல் முறையாக சந்திக்கிறோம். சந்தித்த உடனே என்ன கேள்வி கேட்கிறோம்? குட் மார்னிங் என்று சிலர் சொல்லுகிறார்கள், காலை வணக்கம் என்று சொல்லுகிறார்கள், நமஸ்தே என்று சொல்லுகிறார்கள். என்னவும் சொன்னாரு சரி, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹலோ ஹவ் ஆர் யூ, என்னங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பதில் சொல்றா? ஐ அம் குவைட் வெல் தேங்க் யூ, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க நன்றி. அதோட சும்மா இருப்பானா? என்னங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர், ரொம்ப நன்றி. அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சொல்லுவான் இங்க குத்துது, இங்க குடையுது. யார முதல்ல சொல்லி தொலைச்சான்னா நல்லா இருக்கிறேன்னு தானே சொன்னேன், நானும் நீ நல்லா இருக்கிறேன்னு நினைச்சேன். இவ்வளவு குத்தலையும் குடைசலையும் வச்சுக்கிட்டு என்னத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற? சரிங்க, இதே ஆளு ஒரு டாக்டர் கிட்ட போறான், கியூல நிக்கிறான் டோக்கன் வாங்கிக்கிட்டு. 10ஆம் நம்பர் டோக்கன், 9வது நம்பர் டோக்கனுக்கு அந்த சிகிச்சை நடக்குது. அது முடிச்ச உடனே உள்ள இருந்து நர்ஸ் சொல்றா 10வது டோக்கன் உள்ளவா. டோக்கனை தூக்கிட்டு உள்ள போறான். டாக்டர் பார்த்த உடனே அவரை கேட்கிறாரு, ஹலோ ஹவ் ஆர் யூ? என்ன சொல்லணும்? ஐ அம் குவைட் வெல் தேங்க் யூ. என்ன சொல்றார்? கெட் அவுட் இல்லைங்களா? நல்லா இருக்கிறவனுக்கு இங்க வேலை இல்லைங்க, பொல்லாதவனா இருக்கிறவனுக்கு தான் இங்க வேலை. வியாதி இருக்கிறவனுக்கு தான் இங்க. நான் நல்லா சுகமா இருக்கிறேன் டாக்டர், ரொம்ப நன்றினா சுகமா இருக்கிறவனுக்கு இங்க வேலை இல்லை, இப்ப வேலை இல்லை, போயிட்டு வாயான்வான். அதனால்தான் மருத்துவரிடத்துல, அப்புறம் வழக்கறிஞர் இடத்துல, ஊழியக்காரர் இடத்துல பொய்ய பேசக்கூடாதுங்க. உள்ளது உள்ளபடி என்ன செஞ்சிடணும் சொல்லி விடணும். அப்ப மருத்துவரிடத்தில் போகிறவன் யார் போவான்? தனக்கு வியாதி இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் தான் மருத்துவரை தேடுவான். சும்மா எவனையா கொண்டு போய் ஐயா அங்க பாருங்க அந்த பையன் ஒரு மாதிரி நெளிறான் என்னன்னு பாருங்கன்னா என்ன சொல்லுவாரு? அந்த பையன் சொல்லட்டுயா, என்னப்பா செய்யுது தம்பி உனக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எங்க அப்பா சும்மா சொல்றாரு. பையா குடிக்கிறவன் பையன். அப்போ வியாதி உள்ளவன் நோயாளிதான் வைத்தியரை தேடுகிறான். அதேவிதமாக பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவன், பாவத்தின் அடிமைத்தனத்தை உணர்ந்தவன், பாவத்தின் கோரத்தை உணர்ந்தவன் தான் ரட்சகரை அவன் தேடுகிறான், ரட்சிப்பை அவன் தேடுகிறான். இந்த ரட்சிப்பின் அவசியத்தை உணர்ந்த நிலையிலே இன்றைக்கு ஒருவன் இருந்து கொண்டு ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு உண்மையுள்ள இருதயத்தோடு நீ கேட்டுக் கொண்டிருப்பாயானால் அதற்கு ஏற்ற பதிலை வேதம் இன்றைக்கு உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் கொடுக்கிற சில பதில்களை மாத்திரம் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் மத்தியில வைத்து செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் பார்த்து கேட்ட பொழுது பவுலும் சீலாவும் என்ன பதில் சொன்னார்கள்? 31ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஐயா நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்.
எந்த இயேசு கிறிஸ்துவை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்த இரட்சகராம் இயேசுவை நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனா என்னதுங்க? சுவாசிக்க வேணும்னா எல்லாருக்கும் தெரியும். விசுவாசிக்க வேணும்னா அர்த்தம் என்ன? இந்த விசுவாசங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். வேதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது? பிரியமாய் இருக்க முடியாது. தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்ப ஒருத்தன் கேட்கிறான், ஐயா நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமானால் அவர் எங்கே இருக்கிறார்? அவரை எனக்கு காண்பி. இயேசுவை கண்டவன் யார்? இயேசுவை பார்த்தவன் யார்? ஒருவனும் அவரை பார்த்ததில்லை. அவர் ஒருவனும் அவரை கண்டதில்லை. இந்த பூமியிலே அவர் ஜீவித்த காலத்திலே போட்டோகிராபி கிடையாது. அவர் ஜீவித்த நாட்களிலே வீடியோ கேமரா கிடையாது. அவர் ஜீவித்த நாட்களிலே பத்திரிகைகள் கிடையாது. அவர் இயேசுவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தெய்வ ராஜ்யத்தில் தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் ஒரு ஈவை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி விசுவாசம் தான். விசுவாசத்தினாலேதான் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு எழுதும்போது சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்தீர்கள்? பெற்றீர்கள். விசுவாசம் என்னதியா? மூட நம்பிக்கையா? சிலர் என்ன நினைக்கிறார்? மூட நம்பிக்கை தான் விசுவாசம். ஒருத்தன் போறான், செவ்வாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு நேரா போறான். ரயில்வே கேட்டு போட்டு இருக்குது. பைக்ல போறார், MIT போறார். நான் விசுவாசிக்க போறேன், கேட்டே போடலன்னு விசுவாசிக்க போறேன்னு கண்ணை மூடிட்டு விடுறான். என்ன அவங்க கேட்டு திறக்கிறதுக்கு முன்னால இவரு டாப்பு திறந்துரும். ஏன்? இதெல்லாம் முட்டாள் விசுவாசம். கேட்டு இருக்குதுன்னு தெரியுதுல்ல, மரியாதை நின்று கேட்டு திறந்த பிறகு போ. ஆனால் விசுவாசம் என்கிறது காணப்படாதவைகளின் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்ப காணாத ஒன்றை, வேதம் சொல்லுகிற ஒன்றை நம்புகிற நம்பிக்கை தான் விசுவாசம். என்னுடைய 18வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன், ஆகையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அநேகர் சாட்சி கொடுக்கிறார்கள், நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அவன் காணாத இயேசுவை, காணக்கூடாத இயேசுவை, கண்டிராத இயேசுவை இன்றைக்கு நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஒருவன் காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாதவைகளை நம்புகிறது தான் நம்பிக்கை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் அறிவுள்ளவர்கள் என்றும், இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை போதிக்கிறவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் மடையன். இததாங்க சொல்றான். ஏன் தெரியுமா? எங்கேயா கடவுளை காட்டியா? பார்க்கிற அப்பா ஆத்தாலேயே நம்மளால நம்ப முடியல, பார்க்காத தெய்வத்தை எப்படியா நம்ப முடியும் அப்படின்னு கேட்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனை, நீ எல்லாத்தையும் பார்த்துட முடியுமா? நீ நம்புகிற எல்லாவற்றையும் பார்த்து விட முடியுமா? பார்க்காத எத்தனை காரியங்களை நீ இன்றைக்கு நம்புகிறாய். முதலாவது ஒரு உதாரணம், காற்று. காத்தை யாராவது பார்த்துக்கிறீங்களா? காத்தை பார்த்தவங்கள கை குத்துக்குங்க. யாருமே காத்தை பார்க்கல, அதனால காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஐயா முடியாது. காற்றை பார்க்க பாருங்க, எல்லாரும் வேர்க்குது, விசிறீங்க. இந்த விசிறிக்கு உங்களுக்கு நடுவில் என்ன வருதுங்க? காத்து வருது. அது என்ன கலரு? அது என்ன நிறம்? அது எவ்வளவு பெருசு? தெரியாது. ஆனால் காற்றை உணர்கிறோம். அதே விதமாக தெய்வம் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், காற்றாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தெய்வத்தை நாம் உணர முடியுமே ஒழிய அவரை கண்களினால் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. இன்னொரு உதாரணம், மின்சாரம்.
எத்தனை பேர் மின்சாரம் பாத்துக்கிறீங்க? மின்சாரம் பாத்துக்கிறோமா? பார்க்க முடியுமா? லைட் எரியுது மின்சாரத்தினாலே, மைக் செட் ஒர்க் பண்ணுது மின்சாரத்தினாலே. ஆனால் மின்சாரம் எப்படி இருக்குதுங்க? அதனுடைய நிறம் என்ன? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய அளவு என்ன? ஒருவனும் கண்டதும் இல்லை, காணவும் முடியாது. இது காணக்கூடாத ஒரு சக்தி. ஆனால் அது இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து இங்க சொல்றான், சும்மா கடங்கடா டேய், மின்சாரம்னே ஒண்ணு கிடையாது, புழுவுறான் அப்படி புழுவுறான், மின்சாரமே கிடையாதுன்றான். அவன் என்ன செய்யணுங்க? வாடா மகனே கூட்டிட்டு வந்து அந்த பிளக்ல அவன் சுண்டு வரல விட்டு காட்டணும். மின்சாரம் இருக்குதா இல்லையா? ஐயோ என்னமோ இருக்குதுங்க, என்னமோ இல்ல, அதான் மின்சாரம். அவன் தெய்வம் காற்றாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். தேவன் வல்லவராய் இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவரை நீ காணவும் முடியாது, அவரை நீ தொடவும் முடியாது. ஆனால் உன் உள்ளத்திலே அவரை என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். இந்த விசுவாசத்திற்கு இது மூட விசுவாசம் அல்ல, இது மூட நம்பிக்கை அல்ல. அதற்கு ஒரு ஆதாரம் உண்டு. என்ன ஆதாரம்? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை அவனுக்கு நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார். ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தான்? தேவன் அவனுக்கு அருளின வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான். இந்த மேஜை இருக்கிறது, இந்த மேஜை 4 கால்களிலே நிற்கிறது, இந்த மேடை இருக்கிறது. மேடை எது மேல நிக்குதுங்க? கீழே இருக்கிற ரோட் மேல தான் நிக்குது. ரோடு ஒண்ணு அதை தாங்கல. ரோட்டுக்கும் மேடைக்கு நடுவில் என்ன இருக்குதுங்க? வீல் டயர் தாங்குது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. உன் விசுவாசத்துக்கு என்ன ஆதாரம்? தேவனுடைய வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, வேதத்தின்படி விசுவாசி, வேதம் சொல்லுகிறபடியினால் விசுவாசி. ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறான், விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தையினால வரும். அவன் தேவனுடைய வார்த்தையை ஒருவன் விசுவாசிக்கும் போது அதுதான் விசுவாசம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனை தந்தார். பாவிகளுக்காக அவர் மரித்தார். பாவிகளுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். பாவிகளுக்காக அவர் உயிரோடு எழுந்தார். பாவிகளை அவர் தம்மிடத்தில் வரும்படி அழைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியத்தை நீ விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இரண்டாவது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்றவன் என்னப்படுவான்? என்னப்படுவான்? தூங்குறீங்களா? என்னப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். உன் உள்ளத்தில் விசுவாசம் வந்த பிறகு அடுத்த படி என்ன நீ செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு மாலையிலே ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடந்தது. அதுல 7 பேரை அன்பாதான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அநேகர் இறங்கி வந்தார்கள். காரணம் என்ன? விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, இந்த விசுவாசத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாய் நீ அறிக்கை செய்ய வேண்டியவனாக இருக்கிறாய். விசுவாசம் நம்மை கீழ்ப்படிதலுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். விசுவாசம் உள்ளவன் ஆகி என்ன பெற்றவன்? ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சிலர் என்ன தெரியுமா, ஞானஸ்நானம் எல்லாம் வேணாங்க, இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம், ஆண்டவரை விசுவாசித்தால் போதும் என்று எண்ணுவான். இல்லை, இது தேவனால் நியமிக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளைக்கு நாம் செவிசாய்த்து நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். சீஷர்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் என்ன ஆக்குங்கள்? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? அப்ப சீஷன் ஆகியும் இவன் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் இவனுடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறது இல்லை. அவன் இன்றைக்கு சீஷன் ஆனவன் தேவனுடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் பெற வேண்டும்.
சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் ஐயா, அப்புறம் வர வர எல்லாம் என்ன ஆயிடும், சரியாயிடும். அதாங்க தப்பு. நீ விசுவாசியாமல் ஞானஸ்தானம் பெறக்கூடாது. நீ இயேசு கிறிஸ்துவை உன் ரட்சகனாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த பின்புதான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். மாட்டு வண்டி இருக்குது, இப்ப நான் நிக்கிறதே மாட்டு வண்டி தான். இந்த மாட்டு வண்டிக்கு முன்னால மாட்டை கட்டுவாங்களா பின்னால கட்டுவாங்களா ஐயா? முன்னால கட்டினா வண்டி எங்க போகும்? முன்னால போகும். பின்னால கட்டினா வண்டி எங்க போகும்? பின்னால போகும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறு, இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. முதலில் விசுவாசி, இரண்டாவது ஞானஸ்தானம் பெறு. சிலர் என்ன சொல்றான், நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கோ, அப்புறம் தானா விசுவாசம் வந்துரும். இது வேதத்தின்படி சரியான ஒரு காரியம் அல்ல. ஆகையினால்தான் இன்றைக்கு சில சபைகளிலே குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறத பார்க்கிறோம். குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, மனம் திரும்பவே தெரியாது, விசுவாசிக்கவே தெரியாது, அதுக்கு கொடுத்துறான். அது கொடுக்கறதுக்காக என்ன பண்ற, ரெண்டு ஞானத்தாய் ஞானத்தாப்பம் தேடுறான். இந்த ஞானத்தாய் ஞானத்தாப்பனும் அவனுக்கு ஞானம் இருக்குதோ இல்லையோ கைய கால கட்டிக்கிட்டு நிக்கிறான். இந்த பிள்ளைக்கு நான் தான் பொறுப்புங்கிறான். அன்னைக்கு வந்தவன் தான், அதோட வரவே கிடையாது. இதெல்லாம் மனுஷனாக ஏற்படுத்திக் கொண்ட சில சடங்காச்சாரங்கள், வேதத்துக்கு முரண்பான காரியங்கள். வேதத்தின்படி ஒரு மனுஷன் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆத்மீக ரட்சிப்பை பெற வேண்டுமானால் முதலாவது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசம் உள்ளவன் ஆகி அவன் என்ன பெற வேண்டும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும். இந்த ஞானஸ்நானத்துல எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வர்றாங்க. குழந்தை ஞானஸ்தானம் தப்புங்க, வயசாகிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். தெளிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் தப்புங்க, மொழிக்குதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எந்த நாமத்தினாலே எடுக்க வேண்டும் என்று நாம் வேதத்திற்குள்ளே போகும்போது அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் முதல் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். உடனே சிலர் நினைக்கிறாங்க, இவர்கள் சீஷர்கள் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, தாங்களாக ஒன்றை செய்து விட்டார்கள். அல்ல, இயேசு சொன்னார், சக்தி ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை எங்கே நடத்துவார்? சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். நான் சொன்ன யாரையும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். அவர் இயேசு மத்திய 28ஆம் அதிகாரத்திலே என்ன சொன்னாரோ அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே, 8ஆம் அதிகாரத்திலே, 10ஆம் அதிகாரத்திலே, 19ஆம் அதிகாரத்திலே நினைப்பூட்டினவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன நினைப்பூட்டுகிறார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசுவின் நாமம். எனவே அந்த நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும், அந்த ஞானத்தினால்தான் ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும். இது என்னுடைய உபதேசம் அல்ல, இது வேதத்தினுடைய உபதேசம். அவர் விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவன் என்னப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசித்தவன் வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது என்ன படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். வேதத்தில் அப்பொழுது என்று வருகிற எல்லா இடத்திலேயும் கொஞ்சம் நிறுத்தி எப்பொழுது என்று நாம் கேட்க வேண்டும். வேதத்தில் அப்பொழுது, ஆகையால், ஆனபடியால் என்று வருகிற இணைப்பு சொற்களுக்கெல்லாம் ஒரு திட்டவட்டமான அர்த்தம் உண்டு. அப்பொழுது என்று ஆண்டவர் சொல்ல அதை சாதாரணமாக சொல்லவில்லை. அப்பொழுது, எப்பொழுது? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, நீங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்.
எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறேன்? என்னை நோக்கி பாருங்கள். பூமியின் எல்லை, பூமிக்கு எதிரியா எல்லை? பூமிக்கு எல்லை என்று எதை நாம் சொல்ல முடியும்? நீ கிழக்கே பயணம் பண்ணினால் கிழக்கின் எல்லையை நீ ஒருபோதும் தொட முடியாது. நீ வடக்கே பயணம் பண்ணினால் நீ வடக்கின் எல்லையை தொட முடியாது. நீ தெற்கே பயணம் பண்ணினால் நீ தெற்கின் எல்லையை தொட முடியாது. நீ நேர்க்கே பயணம் பண்ணினால் நீ நேர்க்கின் எல்லையை தொட முடியாது. பூமியின் எல்லை என்று சொன்னால் பூமி முழுவதும் உள்ளவர்களே, பூமியின் எல்லைக்குள் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் யாரை நோக்கி பாருங்கள்? என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார். இயேசுவை விசுவாசித்தவன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றவன், தன்னுடைய ரட்சிப்பு அவனிலே பூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவன் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது என்ன? ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு சபை அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல. இன்னைக்கு அநேகர் மார்க்கங்களை நோக்கி ஓடுகிறார்கள், மதத்தை நோக்கி ஓடுகிறார்கள், சில ஸ்தாபனங்களை நோக்கி ஓடுகிறார்கள், சில மனிதர்களை நோக்கி ஓடுகிறார்கள், சில ஊழியர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் உன்னை ஒரு மதம் ரட்சிக்காது, உன்னை ஒரு மார்க்கம் ரட்சிக்காது, உன்னை ஒரு சபை ரட்சிக்காது, உன்னை ஒரு ஸ்தாபனம் ரட்சிக்காது, உன்னை ஒரு ஊழியக்காரர் ரட்சிக்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பூமியின் எல்லைக்குள்ளே நீ இருந்தால் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? உன்னை உண்டாக்கிறவரும் உனக்காக இந்த பூலோகத்தில் வந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அப்பொழுது நீ என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ரட்சிப்பு மனிதன் கொடுக்கக்கூடியது அல்ல. இன்னைக்கு மனுஷன் உனக்கு உதவி செய்தால் ஒரு நாளைக்கு உதவி செய்வான், 2 நாளைக்கு உதவி செய்வான், உன் கஷ்டத்துல ஒரு நாள் கொஞ்சம் உனக்கு உதவி செய்வான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அவரால் உனக்கு அருளப்படுகிற ரட்சிப்பு அது பூரண ரட்சிப்பு, அது உறுதியான ரட்சிப்பு, அது உண்மையான ரட்சிப்பு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். நானே கர்த்தர், என்னை தவிர வேறே ரட்சகர் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவரே ரட்சகர், அவரை தவிர வேறு ரட்சகர் இல்லை. இந்த மேடையில நின்று கொண்டு எம்மதமும் சம்மதம், எல்லா வழிகளும் ஒன்று, எல்லா அவதாரங்களும் ஒன்று என்று நான் பிரசங்கித்தால் நிறைய மாலை வந்து என் கழுத்தில் விழும். ஆனால் அதற்காக தேவன் என்னை இங்கு அனுப்பவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல, உண்மையை உண்மையாய் அறிவிக்க இதற்காக அனுப்பப்பட்டபடியினால் நான் சொல்ல வேண்டிய வேதத்தின் சத்தியம் என்ன? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே ரட்சகர் இல்லை. யாருக்கெல்லாம்? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். வெள்ளைக்காரனாயிருந்தாலும், கருப்பனாயிருந்தாலும், மஞ்சள் நிறமுள்ளவனாயிருந்தாலும், ஆங்கிலம் பேசுகிறவனாயிருந்தாலும், ஜப்பான் பேசுகிறவனாயிருந்தாலும், ஜெர்மன் பேசுகிறவனாயிருந்தாலும், இந்தி பேசுகிறவனாயிருந்தாலும், உயர்ந்தவனாயிருந்தாலும், தாழ்ந்தவனாயிருந்தாலும், படித்தவனாயிருந்தாலும், படியாதவனாயிருந்தாலும், எந்த நிலையிலே சமுதாயத்தில் அவன் இருந்தாலும், எந்த இடத்திலே மனிதன் வாழ்ந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு அவன் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். ஒரே ரட்சகராகிய இயேசுவை நோக்கி பார். 4ஆவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 4ஆவதாக வேதம்
சொல்லுகிறது, நீ முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி அவருடைய நாமத்தில் நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும். உன் ரட்சிப்பிற்காக ரட்சகனாகி அவரை மாத்திரம் உன் கண் முன்னாலே வைத்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாலாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும். நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரம் போதாது. அவரை நீ நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. நீ அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். பெந்தைக்கோஸ்தே நாளிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது அநேகர் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவினிடத்திலும் அப்போஸ்தலரிடத்திலும் வந்து, ஆண்டவமாரே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வார்த்தைகளினால் அவன் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னான். அவனுடைய வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும் ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்னங்க செஞ்சாங்க? அவன் துட்ட காணும் துணியை காணும் ஓடிட்டான. அவன் பொட்டி எடுத்துக்கிட்டு புடுறா அடுத்த பஸ் ஓடலாம் ஓட்டிக்குன்னு போனானா? என்னங்க செய்தா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய நிலத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் என்ன செய்தார்கள்? ஐயா, அவருடைய ரட்சிப்பு உன்னிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், இந்த ரட்சிப்பிலே நீ வளர வேண்டுமானால், இந்த ரட்சிப்பிலே நீ பரிபூரணப்பட வேண்டுமானால், நீ கர்த்தரை விசுவாசித்து அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று அவரை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும். அவரிலே எதை தொழுது கொள்ள வேண்டுமாம்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நாமம்னா என்னதுங்க? அந்த ஆள்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தங்க, நாமம் போட்டாங்க. என்ன நாமம் போட்டான்? இப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. தெரியும் நாமம்னா என்னதியா? பேர். இன்னைக்கு உலகத்துல பேர் இல்லாத ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா? எல்லா கிராமத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இருக்கு பேரு பாப்பரம் பாக்கம், அதை தாண்டி போனா அந்த பாக்கம், அதுக்கு போனா சோத்து பாக்கம், அதுக்கு போனா கட்ட பாக்கம், கூட்டா பாக்கம், ஏதாவது பாக்கம் 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 பாக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பூரா பாக்கம் தாங்க. அப்படி கொஞ்சம் மெட்ராஸ்குள்ள போட்டா அந்த பேட்டை, இந்த பேட்டை, கொருக்கு பேட்டை, சைதாப்பேட்டை, தொண்டையார் பேட்டை, பேட்டை 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 பேட்டை, எல்லாம் பேட்டை. எப்படியாவது ஒரு பேர் என்ன செஞ்சுட்டாயா? இடத்துக்கு வச்சுட்டான். எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய், ஐயா இந்த ஊர் பேரு நாங்க, இந்த ஊருக்கு நாங்க இன்னும் பேரே வைக்கலங்க, எவனா சொல்லியிருக்கானா? இல்ல. அப்போ ஒரு ஊருக்கு பேர் வச்சிடும். சரிங்க, ஒரு புள்ள பிறந்துருச்சு. புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தாய் தகப்பன் என்ன யோசிக்கிறாங்க? ஆம்பளை புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறது, பொம்பளை புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? பேர் வைக்காம யாருக்காவது இருக்குதாங்க? எந்த பிள்ளையா கேட்டு பாருவோம் பேர் என்ன? எங்க அப்பா அம்மா எனக்கு பேரே வைக்கல. அப்படி ஏதாவது சொல்லுதா? இல்ல. ஏதாவது ஒரு பேரு. சிலருக்கு வச்சிருக்கிற பேரை பாத்தீங்கன்னா பேருக்கும் அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. பேர் என்னடா? வெள்ளையன். தொட்டு பாத்தீங்கன்னா காக்கா விட கருப்பா இருப்பான். அவனுக்கு பேர் என்னதியா? வெள்ளையன். சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ ஒரு பேர் என்ன செஞ்சிடறான்? வச்சிடறான். சமாதானம். அந்த வீட்டுல என்ன நேரம் பார்த்தாலும் சண்டை. அதுக்கு பேர் என்னதுங்க? சமாதானம். இன்னொருத்தன் பேர் தயாளு. எச்சகையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். அவன் பேர் என்னதுங்க? தயாளன். தயாள பிரபு. அவ சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு சிலர் பேர் என்ன செஞ்சிடறோம்? வச்சிடறோம். அப்ப உலகத்துல ஊருக்கு பேர் இருக்கிறது, ஆளுக்கு பேர் இருக்கிறது, எல்லா பொருளுக்கும் பேர் இருக்கிறது. நம்ம உண்டாக்கின தெய்வத்துக்கு பேர் இருக்குதா ஐயா? இருக்குதா இல்லையா? என்னங்க சந்தேகமா பாக்குறீங்க? நீங்க ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டா? அவருக்கு பேர்னா ரொம்ப முக்கியம். பாருங்க, மேல நட்சத்திரத்தை பார்க்கிறோம். நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோடான கோடி நட்சத்திரம், கணக்கிட முடியாத நட்சத்திரம். ஒரு பொருள்
கணக்கில்லாமல் இருக்கும்போது அதுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஆம்பளைக்கு ஒரு பேர் வச்சிடறான், பொம்பளைக்கு ஒரு பேர் வச்சிடறான். ஒரு 10 பிள்ளை ஆன உடனே பேர் வைக்கிறதுக்கு தடுமாறுறான். என்ன பேர் வைக்கிறது? ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தாங்க சில வருஷங்களுக்கு முன்னால. அவருக்கு 11 பிள்ளைங்க. அவர்கிட்ட ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். நான் கேட்டேன், ஐயா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே இவன் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டே உன் நம்பர் என்னடானார். அவன் சொன்ன 5 டேடின்னா. பிரதர், இவனுக்கு 5ஆம் நம்பர். கைதிக்கு தான் நம்பர் கொடுப்பான். அவனா பிள்ளைக்கு நம்பர் கொடுத்து பாத்திருக்கீங்களா? ஏன் 10க்கு மேல போன உடனே பேர் வைக்க முடியல. ஆனால் நட்சத்திரத்தை பாரியா, எண்ண முடியாத நட்சத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவைகளுக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் என்ன வச்சு கூப்பிடுறாரா? பெயரிட்டு கூப்பிடுகிறார். அவர் 2 பேர் வைக்கிறது இல்ல. நோ நேம் இஸ் ரிப்பீட்டட். அவர் பெயரிட்டு கூப்பிடுகிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவன் வாசலை திறக்கிறான். அவனுடைய ஆடுகளை அவன் என்ன சொல்லி அழைக்கிறான்? பெயர் சொல்லி அழைக்கிறான். எவனா ஆட்டுக்கு பேர் வச்சிருக்கானா? நாய்க்கு பேர் வச்சிருப்பான், பூனைக்கு பேர் வச்சிருப்பான். ஆட்டுக்கு மாட்டுக்கு எவனா பேர் வச்சிருக்கானா? இல்ல. நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். அவர் நம்மை பெயர் வைத்து அழைக்கிறவர், பெயரிட்டு கூப்பிடுகிறவர். அப்படி இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், ஆதாமுக்கு சேத் என்கிற ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கு ஏனோஸ் என்கிற ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். எப்ப? இப்ப இல்லையா, 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியில வாழ்ந்த மனிதன் தன்னை உண்டாக்கிற தெய்வத்தினுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அந்த நாமத்தை அறிந்தபடினால் அதை தொழுது கொண்டான். அவன் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அதை நீ தொழுது கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய ஆண்டவர் தமக்கென்று ஒரு பெயர் உள்ளவர். அவர் தமது பெயரை தமது வார்த்தையிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவர் தம்மை யெகோவா என்கிற நாமத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். அதை எபிரேய பதத்திலே யாவே என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே அதற்கு கர்த்தர் என்று எழுதப்படுகிறது. 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பார்க்காம யாராவது சொல்லுங்க. யாராவது மலையாளக்காரங்க இருக்கிறீங்களா? கேரளாவை சேர்ந்தவங்க. 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தான் இருக்குது. யெகோவா எந்தன் இடையனாயினும். அப்ப அவன் யெகோவா என்கிற பெயரிலே மலையாள பைபிள்ல எழுதி இருக்கிறது. தமிழ் பைபிள்ல கர்த்தர் என்று இருக்கிறது. ஆங்கில பைபிள்ல the Lord is my shepherd என்று இருக்கிறது. அப்ப கர்த்தர், யெகோவா, லார்ட் என்கிற நாமத்தோடு பழைய உடன்படிக்கையின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தமது நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலம் வந்த பொழுது அவர் தமது மற்றொரு நாமத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். அந்த நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு என்கிற நாமம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் அனைவருடைய முழங்கால்களும் முடங்குபடிக்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். பாட்டு பாடணும். என்ன பாட்டு தம்பி? இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது. எதுங்க? எதுங்க? யாருடைய நாமங்க? இயேசுவின் நாமம். இன்னைக்கு இயேசுவின் நாமம்னா சிலருக்கு கசப்பா இருக்குது. அவன் யார் தெரியுமா? இயேசு நாமக்காரன். என்னக்காரன்? இயேசு நாமக்காரன். சுண்ணாம்புக்காரனா அவன்? இயேசு நாமக்காரன். அவன் கருவடை விற்கிறவனா? அவன் இயேசு நாமக்காரன். இயேசு நாமக்காரன். ஜாக்கிரதையார். இயேசு நாமக்காரன். ஒட்டிர போது, தொட்டுற போது, பரவிற போது, கால்றாவா நான் இயேசு நாமம். வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. எல்லா நாமத்திற்கும் நீ ஏதாவது ஒரு நாமம் சொல்லு. வேற ஏதாவது ஒரு நாமம் சொல்லு. பிரதர் சொல்லு ஒரு நாமம். உன் பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன? வில்லியம்ஸுக்கு மேல இருக்கிற நாமம் இயேசு. வேற ஏதாவது நாமம் சொல்லு. என்ன நாமம் சொல்லு. எலியா, அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. ஆபிரகாம், அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. கர்த்தர், அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. பிதா, அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. குமாரன், அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. பரிசுத்தாவி, அதுக்கு மேல இருக்கிறது இயேசு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அதனால அந்த நாமத்துல என்ன முடங்கணும் ஐயா?
முழங்கால் யாவும் எங்க இருக்கிற முழங்கால்லாம்? வானத்தில் உள்ளோர், பூமியில் உள்ளோர், பூமியில் 3 உலகத்தில் இருக்கிறவன். மேல உலகத்தில் இருக்கிறது யாரு? தூதர்களுடைய பாதங்கள், முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினால் முடங்க வேண்டும். பூமியில் இருக்கிற மனுஷருடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினால் முடங்க வேண்டும். பாதாளத்தில் இருக்கிற பிசாசின் முழங்கால்கள் யாருடைய நாமத்தினால் முடங்கணும்? முடங்கிறது மாத்திரமல்ல, நாவுகள் யாவும். முழங்கால் இல்லைன்னா கூட நாக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லீங்களா? நாக்கு இருக்கிறவங்கள நாக்க வெளியே நீடுது. ஐயோ, பார்க்கவே பயமா இருக்குது. நாவு உள்ளவர்கள் யாவரும் இந்த நாவினால என்ன அறிக்கப்படணும்? இந்த இயேசுவே யாரு? இயேசுவே யாருன்னு? கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலே தன்னை கர்த்தராக வெளிப்படுத்தின யெகோவா, தன்னை யெகோவாவாக வெளிப்படுத்தின கர்த்தர், தன்னை யாவேயாக வெளிப்படுத்தினவர். அவரை இந்த பூலோகத்திலே அவர் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை நாமம் என்ன? இயேசு. அவன் நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கொலோசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறான், நீ வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அதன் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீ என்ன செய்தாலும், அது வார்த்தையினாலே செஞ்சாலும் சரி, அது கிரியையினாலே செஞ்சாலும் சரி, நீ உபயோகிக்க வேண்டிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ள நாமம் என்ன நாமம்? இயேசு. இந்த நாமத்தை தவிர வேறு நாமம். இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன், இந்த இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன். ஒரு காலத்துல இயேசு நாமத்தை குறித்து அவ்வளோ அருமையா பாடினாங்க. பக்தர்கள் எல்லாம் பாடி, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனை காட்டிலும் இனிமை மதுரமானது என்று பாடினார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பிசாசு இந்த நாமத்தை மறைப்பதற்காக அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் தமது நாமத்திற்காக ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்தை இன்னைக்கு பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உயர்த்திக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை தவிர வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த ஒரே நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும். அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீ விசுவாசம் உள்ளவனாகி அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிற அவர் ஒருவரையே நீ நோக்கிப்பார். உன்னை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தையே நீ என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே நீ ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாய் அல்லவா? இந்த உண்மையான நாமத்தை அறிந்து இந்த உண்மையான நாமத்தை நீ தொழுது கொள்ளும் பொழுது நீ இந்த நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யப்படுவாய்? பகைக்கப்படுவாய். யாராலெல்லாம் பகைக்கப்படுவாய்? எல்லாராலும். உன் சொந்த சகோதரர்கள் உன்னை பயப்பார்கள், உன் இனத்தார் உன்னை பயப்பார்கள், உன் நண்பர்கள் உன்னை பயப்பார்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் உன்னை பயப்பார்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் உன்னை பயப்பார்கள், சபைகள் உன்னை பகைக்கும். எதன் நிமித்தம்? இந்த நாமத்தின் நிமித்தம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீ இன்றைக்கு பகைக்கப்படுவாய். வேற எதுக்காகவும் பகை கிடையாதுங்க. நமக்கு மத்தவனுக்கு என்ன பகை? என்ன அவன் சோத்துல நம்ம மண்ணு போட்டோம் ஐயா? நம்ம மேல இவ்வளவு பகை வச்சிருக்க காரணம் நம்மளை பார்த்த உடனே என்ன சொல்றான்? நமக்காரன் வரான், ஜாக்கிரதையா அண்டி கிறிஸ்து வரான், ஜாக்கிரதையா கிட்ட போவாத ஒட்டிக்குண்டா கால்றாங்கிறான். என்னங்க நம்ம மேல பகை? அவன் சோறு தின்னும் போது அவன் சோத்துல மண்ணை போட்டோமா? ஒண்ணு இல்ல, நம்ம தரித்திருக்கிற அந்த நாமம் அவன் என்ன செய்துங்க? அவனுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்குறது. கபகபா கபகபா கபகபா. அப்ப அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் பயக்கப்படுகிறோம். அந்த நாமத்தை ஒருவன் நேசித்தால் அந்த நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறாங்க? நேசிக்கிறான். இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? தங்கராஜ் நாமம் ரொம்ப ஸ்வீட் நாமம்னா அதான் கிடையாது. அவர் வச்சிருக்கிற நாமம் என்ன நாமம்? என்ன நாமம்? இயேசுவின் நாமம். அதுக்கு அதாங்க வந்திருக்கிறேன்.
இவர் இயேசு நாமத்தில் இல்லைன்னா இவர்கிட்ட வரதில்லை. காரணம் என்ன? இந்த நாமத்து நிமித்தம் நாம் பகைக்கப்படுகிறோம். அது அப்போஸ்தலர்கள் அந்த நாமத்து நிமித்தம் பகைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், பலவிதமான இன்னல்களுக்குள்ளானார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும், அது சொன்னாதான் நிறைவு பெரியும். இன்னைக்கு இயேசு நாமக்காரன் சொல்லிக்கிறவனே இயேசு நாமத்தை சொல்ல கொஞ்சம் அப்படி பயந்து அமுக்கி வாசித்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் வம்பு, அதை சொல்லிவிட்டு அவன் பாட்டு கதை வாசிட்டு போயிட போறான், நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டானே, நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டானே. வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால, இப்ப நடத்துறது இல்லைங்க, கன்வென்ஷன் கூட்டம். நம்ம சாதாரணமா அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க? கன்வென்ஷன் கூட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த கன்வென்ஷன் இங்கிலீஷ் வேர்ட தமிழ்லயே எழுதிருவான். கா இன்னு வென்னு ஷா இன்னு கன்வென்ஷன் எழுதிருவான். அது என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது. என்ன கன்வென்ஷன்? அங்க ஒரு கன்வென்ஷன், இங்க ஒரு கன்வென்ஷன், அந்த சபையில ஒரு கன்வென்ஷன், அந்த விலையில ஒரு கன்வென்ஷன், அந்த கிராமத்துல ஒரு கன்வென்ஷன். நாங்க கன்வென்ஷன் கூட்டம் கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தோம். எல்லா வயலும் எங்களை என்ன சொன்ன, ஏசு நாமக்காரன், ஏசு நாமக்காரன், ஏசு நாமக்காரன். நான் பார்த்தேன், இனிமே இந்த கன்வென்ஷன் வேர்டை எடுத்து போடு, இயேசுவின் நாம பண்டிகை. என்னங்க, நான் இயேசு நாமக்காரன் தானே? ஆமா, நான் இயேசு நாமக்காரன் தான். இயேசு நாமத்தை தான் சொல்லுவேன், இயேசு நாமத்தை தான் உயர்த்துவேன், இயேசு நாமத்தை தான் தொழுது கொள்வேன், இயேசு நாமத்தை தான் விசுவாசிப்பேன். எனவே நான் கொண்டாடுகிற கன்வென்ஷன் பண்டிகை என்ன பண்டிகை? கிறிஸ்துமஸ் பண்டிகை இல்ல. என்ன பண்டிகைங்க? இயேசு நாம பண்டிகை. இயேசு நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும், இயேசு நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இயேசு நாமத்தை நிமித்தம் பகைக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து பார்க்கிறோம். இந்த சபைகளை குறித்து ஆண்டவர் சில நல்ல காரியங்களையும் சொல்லுகிறார். அந்த நல்ல காரியங்களின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். அதோடு கூட அவரிடத்தில் இருக்கிற குறைகளையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். அவ்விதமாக ஆண்டவர் இந்த 7 சபைகளிலே அவர் கண்டு சாட்சியாக சொன்ன நல்ல காரியங்களிலே ஒரு சில காரியம் என்ன? நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடியால், என் நாமத்தை நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறபடியால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முடிவு பரியந்தம் அந்த நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுகிற நிலையிலும் கூட, அந்த நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிற நிலையிலும் கூட, அந்த நாமத்து நிமித்தம் தூஷிக்கப்படுகிற நிலையிலும் கூட, அந்த நாமத்து நிமித்தம் உன்னை விட்டு எல்லாரும் விலகி போகிற நிலையிலும் கூட, அந்த நாமத்தை நீ அறிக்கை செய்து அந்த நாமத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவனும் அல்ல. ஆனால் ஒன்று மாத்திரம் என் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக தேவத்தினால் அருளப்படுகிற ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. அந்த ஆவிக்குரிய எழுப்புதல் மூலமாகத்தான் ஆண்டவருடைய வருகைக்கென்று அவருடைய சபை ஆயத்தமாக வேண்டும். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் எங்கே நடக்கும்? இயேசுவின் நாமத்தை அறிந்து தரித்துக் கொண்டு அதை விசுவாசித்து தொழுது கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலேதான் இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் வரும். எழுப்புதல் சொன்னா சிலர் என்ன நினைக்கிறான், சத்தம் போடுறதா எழுப்புதல். அது அல்ல, அது நாய்ஸ். தட் இஸ் நாட் ரிவைவல். கெட்ட குமார தகப்பனை விட்டு போனான், அவனுக்கு எப்ப எழுப்புதல் வந்துச்சு நினைக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க, எங்க எழுப்புதல் வந்துச்சு? பன்னியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், பன்னியினுடைய தவிடை கூட எவனும் கொடுக்கவில்லை. உடனே அவனுடைய உள்ளத்திலே மனஸ்தாபப்படுகிறான், நான் என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போவேன், என்னை ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தகப்பனை நோக்கி போகிறான். தூரத்திலே தகப்பன் அவனை கண்டு, தகப்பன் மனம் திரும்பி ஒரு மகன் வருகிறதை கண்டவுடனே தகப்பன் எதிர்கொண்டு போகிறான். 2 பேரும் கட்டி அணைக்கிறார்கள். இந்த குமாரன் சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல. என்னை ஒரு வேலைக்காரனாவது என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் தகப்பனோடு கூட அவன் ஒப்புரவானான். அதுதாங்க எழுப்புதல். வசனத்தோடு நீ ஒப்புரவாகும் போது, வார்த்தையை விட்டு விலகி போன நீ, வசனத்தை விட்டு விலகி போன நீ திரும்பமாய் வசனத்திற்குள்ளே, வார்த்தைக்குள்ளே, சத்தியத்திற்குள்ளே நீ திரும்பி வந்து தேவத்தோடு கூட, அவருடைய வசனத்தோடு கூட, அவருடைய கட்டளையோடு கூட நீ ஒப்புரவாகும் போது அந்த க்ஷணம் தான் உன் வாழ்க்கையில எழுப்புதல். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விருந்து வருகிறது, புதிய ஆடை வருகிறது,
பாதரட்சை வருகிறது, மோதிரம் வருகிறது, களிப்பும் விருந்தும் வருகிறது. இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் நடைபெறுகிற காலம் மிகவும் சமீபித்து வருகிறது. எனவே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறதோ அதை கருத்தாய் நம்முடைய மனதில் வைத்து கவனமாய் அவைகள் ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து தேவன் நமக்கு அருளப்போகிற அந்த முடிவான ரட்சிப்புக்குள்ளே நாம் பங்கு பெற முடியும். ரட்சிப்பு இதுல 3 காலங்கள் உண்டு. ஒன்று கடந்த காலம், மற்றொன்று நிகழ்காலம், மூன்றாவது எதிர்காலம். இயேசுவை ஒரு மனுஷன் நோக்கி பார்த்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்பொழுது அவனுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனை சத்தியத்திற்குள் அனுதினமும் வழிநடத்தி அவன் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்லாமல் முடிவான ஒரு ரட்சிப்பு. இதை பேதுரு எழுதும்போது சொல்லுகிறான், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லுகிறான். அது என்ன ரட்சிப்பு? நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. இந்த சரீர மீட்பாகிய ரட்சிப்பு நமக்கு எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? இயேசுவானவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வரும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு வாழ்கிறவர்களையும் வந்து தொடும் பொழுது அவருடைய சரீரம் மறுரூபமாகி அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொண்டு சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொண்டு மாம்சத்துக்குரிய இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரை சந்திக்க போகுதே, அதுதான் முடிவான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரை வேதத்தின்படி ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பரலோகத்தில் இருந்தவர் வந்தார், உலகத்திற்கு வந்தார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இயேசு என்கிற நாமத்தோடு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய கடந்த கால ரட்சிப்பிற்காக, நிகழ்கால ரட்சிப்பிற்காக, வருங்கால ரட்சிப்பிற்காக ஒரே இரட்சகராய் உயர்த்தப்பட்ட அவரையே நீ நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பிற்கென்று வானத்தின் கீழே பூமி எங்கும் தெய்வத்தினால் கட்டளையிடப்பட்ட ஒரே மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தை நீ தொழுது கொள்ள வேண்டும். அந்த நாமத்தின் நிமித்தம் பலவிதமான பாடுகள், பகைகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் முடிவு பரியந்தம் அந்த நாமத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு நீ நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உனக்கென்றும் எனக்கென்றும் ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய ரட்சிப்பிலே, அந்த பூரண ரட்சிப்பிலே, அந்த வருங்கால ரட்சிப்பிலே, அந்த புதிய ஏற்பாட்டின் ரட்சிப்பிலே, புதிய உடன்படிக்கையின் ரட்சிப்பிலே நாம் பங்கு பெற முடியும். தேவனுடைய வார்த்தையை